Hello friends, Assalamu alaikum. Welcome to Hasee's Recipes Tamil. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போகிறோம். தேங்காய் அழுகிருச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க, தூக்கியும் போட்டுறாதீங்க. அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனி தேங்காய் உடைக்கும் போது அழுகி இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாதீங்க. நீங்கள் ஃப்ரீசரில் இந்த அழுகின தேங்காவெல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. ஒரு 5-6 தேங்காய் சேர்ந்ததுக்கு அப்புறமேலே சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம எடுக்கலாம். ரொம்ப பியூராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேங்காவுடைய ஓரங்களில் உள்ள கருப்பு எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்த எல்லா பீசஸையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காண்டி. இப்போ நம்ம கெட்டியாக தான் நம்ம பால் எடுக்கணும். அதிக தண்ணி ஊற்றி நீங்கள் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியாக பால் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கெட்டியாக பால் எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம ஓவர் நைட் விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ காலையில் ஆயிடுச்சு. இப்போ அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த இது தான் நமக்கு தேவை. இதை மட்டும் நம்ம ஒரு ஸ்பூனால், ஒரு பெரிய அகலமான கரண்டியால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒன்றும் நம்ம சுலபமாக எடுக்கிறதுக்கு, நம்ம பால் எடுத்த உடனேயுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஓவர் நைட் அதிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமேல நீங்கள் காலையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த லேயர் கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம அந்த கரண்டியால் எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் நார்மலாக வெளியில் வச்சு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பொங்கி விளைஞ்சிரும். அதனால கொஞ்சம் பக்கத்தில் இருந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். இனி தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கையிலலாம் அது பட்டுரும். இப்போ நமக்கு லேசாக எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. ஆனால் ஒன்றும் நல்லா வரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த வேலை செய்யணும். அடியில் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும், பட் ஆனால் பிரச்சனை கிடையாது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நல்ல பியூரான எண்ணெய் வேணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா பியூராக நல்லாயிருக்கும். பட் ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நான் வெயிட் பண்ண போகிறேன். அப்போ தான் அதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். கொஞ்சம் இதை ஆற விட்டுடலாம். ஆற விட்டினதுக்கப்புறமேலு ஒரு ஸ்டீல் ஃபில்டரில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம். பிளாஸ்டிக் ஃபில்டர் எடுக்கக்கூடாது. பிளாஸ்டிக் ஃபில்டர் எடுத்தோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எண்ணெயை பூரா ஃபில்ட்ரு பண்ணி எடுங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் அவ்வளோவா கிடைக்காது. நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது தான் நமக்கு நிறைய எண்ணெய் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் அழுத்தமாக நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் கோல்டன் கலரில் தான் இருக்கும்.
ஏன்னா நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வச்சுருந்து அதுக்கப்புறமேல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுனால. நான் சொன்ன அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூரான ஒயிட், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஆயில் நமக்கு கிடைக்கும். நான் எப்படி ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸஸாக உள்ள எல்லா ஆயிலுமே வந்து நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூக்கி போடுற அந்த தேங்காயிலேருந்து எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கோம்னு பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு 200 ml அளவுக்கு எண்ணெய் இருந்தது. நம்மளுடைய தேங்காயுடைய அளவை பொறுத்து நமக்கு எண்ணெயுடைய அளவு கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம இதோடைய வேஸ்ட்டை வந்து கீழே போட வேணாம். குளிக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நம்ம தலையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முடி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கை கால்கள் எல்லாத்துலேயும் நல்லா தேய்ச்சி விடலாம். நம்மளுக்கு அந்த ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இப்போ வந்து இதை நல்லா புழிஞ்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், புளியும் போது இன்னும் நமக்கு எவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்கு அப்படின்னு. இந்த இதை திரும்ப நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து அந்த எண்ணெயோடு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அதிக நாட்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையாங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.